இப்போ என்ன, உனக்கு காலேஜ் போகணும் அவ்வளோதானே? போய் சேர்ந்துக்கோ. போனா அதுக்கு பணம் வேணும்ல. அதான் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குல்ல, மனசாட்சின்னு பார்க்குறேன். கவர்மெண்ட் காலேஜ்னா அங்கே படிக்க மட்டும் பணம் வேணாமா? அங்கே போனால் அவனுக்கு அட்மிஷன் ஃபீஸு, எக்ஸாம் ஃபீஸு, ப்ராஜெக்ட்டு, லொட்டு லொசுக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லி நம்மகிட்ட இருந்து பணத்தை பிடிங்கிட்டு தான் இருப்பானுங்க. நான் இப்போ இருக்க நிலமையில அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே. அதுவும் கரெக்ட் தான். காலேஜில் அட்மிஷன் க்ளோஸ் ஆக இன்னும் ஒரு வாரம் தானே இருக்கு. அதில் வேலைக்கு போகலாமே. அந்த பணத்தை வச்சு காலேஜில் சேர்ந்துக்கோ. அதுக்கப்புறம் பணம் தேவைப்பட்டா வேணா அப்பப்போ வேலைக்கு போ. ஆனால் எனக்கு எந்த வேலையுமே தெரியாது. பரவாயில்ல, ஏதாவது ஒரு வேலைக்கு கேட்டு போ. இங்கே இருக்க எல்லாம் வேலை தெரிஞ்சா போயிட்டு இருக்காங்க, நம்ம தான் போய் கற்றுக்கணும். தம்பி, இப்படி தேய்க்க கூடாதுப்பா. இப்படி பிடிச்சி நல்லா இழுத்து தேய்க்கணும். இப்படி வேகமாகவும் தேய்க்கணும், புரிஞ்சுதா? பஸ்ஸுக்கு வேறு சில்லற வேணுங்க. நம்மகிட்ட வேறு 500 ரூபாயா இருக்குது. இப்போ கொடுத்தா கண்டக்டர் எடுத்துகிட்டு வரேன், பேசாமல் சில்லற வாங்கிட்டே போயிடும். 500 ரூபாய்க்கு சில்லற இருக்காக்கா? இல்லைங்க அக்கா, 500 ரூபாய்க்கு சில்லற இருக்காக்கா? பாட்டி 500 ரூபாய்க்கு சில்லற இருக்காங்க பாட்டி? சரி அண்ணா, 500 ரூபாய்க்கு சில்லற இருக்காண்ணா? அக்கா, 500 ரூபாய்க்கு சில்லற இருக்காக்கா? இல்லைங்க அக்கா, 500 ரூபாய்க்கு சில்லற இருக்காக்கா? அக்கா, 500 ரூபாய்க்கு சில்லற இருக்காக்கா? இல்லைங்க நான் 500 ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்காண்ணா? சரி, ஓகே. 500 ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்காண்ணா? இல்லையாண்ணா? சரி. நீ கேட்ட டேப்லெட் இங்கே இல்லையாம்மா? நான் வேறு இடத்துல பார்த்துட்டு இருந்தால் கூப்பிட்றேன், வை. அச்சாங்க ஒரு பையன் நிற்கிறாங்கல்ல, அவனை பாடுறா. யாரா அந்த பையனா? ஆமாம், நான் அப்போ இருந்து பார்த்துட்டே இருக்கேன். கையில் நிறைய காசு வச்சு சுற்றிட்டே இருக்கான். ஆள் பார்க்க ஒரு மாதிரி இருக்கான். வச்சிடலாமா? சரி. நான் வண்டி எடுத்துகிட்டு போய் அங்கே நிற்கிறேன். நீ அப்படியே அடிச்சுட்டு வந்துரு, அப்படியே போயிடலாம். சரி, அப்போ நான் பார்த்துக்கிறேன்.
தம்பி உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா கேஜி ஆஸ்பத்திரி சீக்கிரம் வா. ஆக்சிடென்ட்டா? டேய் நில்றா. வரமா வேமா ப்ரோ என் பணத்தை 2 பேரும் அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ. சரி ப்ரோ பணம் பிடிச்சிக்கிறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போ ப்ரோ. சீக்கிரம் ப்ரோ. இந்த லெஃப்ட் ப்ரோ, லெஃப்ட்டில் திரும்புங்க. பணம் எவ்வளோ இருக்குன்னு பாரு. அஞ்சாயிரம் இருக்கு. ப்ரோ அவனுக்கு தான் ப்ரோ. நான் வந்துட்டேன், நான் வட்டி ஏறேன். போ 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 போ. என் பணத்தை கொடுறோம். பணம் வந்து போடா. எனக்கே 1000 பிரச்சனை இருக்கு. இதில் நீங்க தான் வேண்டாம். என் பணையம் காலம். ப்ரோ ப்ரோ வா ப்ரோ. ப்ரோ வா ப்ரோ. பணத்தை விடவே கூடாது ப்ரோ. அட வா ப்ரோ. சீக்கிரம் போ. ப்ரோ உங்கள்கிட்ட 500 ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்கா? என்கிட்ட 500 ரூபாய் தான் ப்ரோ இருக்கு. சரி ஓகே ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன். சரி ஓகே ப்ரோ பார்த்திரு. சரி நான் போயிட்டு வரேன். வணக்கம் வாங்க. வணக்கம்ண்ணா. நான் 500 ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்கா? 500 ரூபாய்க்கு சேஞ்சாப்பா? ஒரு 100 ரூபா மட்டும்தான்ப்பா இருக்கு. ஒரு 100 ரூபா தான் இருக்கா? அண்ணா நான் ஃபோன்பேல 100 ரூபா அனுப்பிச்சு விட்றேன். எனக்கு கையில் அமௌண்ட் தரீங்களா? ஓகேப்பா அனுப்பு. ரொம்ப நன்றிண்ணா. சரிப்பா. டிக்கெட் தம்பி டிக்கெட் சில்லற இல்லையாப்பா? பாஞ்சு டிக்கெட்டுக்கு 100 ரூபா தர அறிவில்ல? நான் சில்லறலாம். சரி கொடு. இந்த அப்படி டிக்கெட். தம்பி பஸ் ஸ்டாண்டில் தான் நிறைய கடை இருக்குல்ல, அங்கே 100
ரூபாய்க்கு சில்லறை கேட்டால் தரமாட்டேன்னு சொல்ல போகிறாங்க. ஏன் அவர்கிட்ட வந்துட்டு வாங்கிட்டு இருக்க? அந்த 100 ரூபாய்க்கு எவ்வளோ அழைச்சது எனக்கு மட்டும்தானே தெரியும். இந்த மாதிரி மக்கள் சுயநலமாக இருக்கிறனால தான் இந்த மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி இடத்துல திட்டு வாங்க வேண்டியதாக இருக்கு. நான் அப்பா இப்போ எப்படி இருக்காரு? டாக்டர் என்ன சொன்னாங்க? இப்போ கூப்பிடுறேன்னு சொன்னாங்கப்பா. டாக்டர் உள்ள வாங்க. நீங்க கண்ணன் பேஷண்ட்டுக்கு என்ன வேணும்? என்னோட அப்பா டாக்டர். உங்க அப்பா ட்ரிம் பண்ணிட்டு வண்டி ஓட்டிருக்காரு. அவர் தலையில கையில கால்லாம் அடிபட்டிருக்கு. தலையில ரொம்ப அடிபட்டனால நாங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். பட் நத்திங் டு வரி. ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்க அடுத்த வாரம் செக்அப் கூட்டிட்டு வாங்க. சரி, ஓகே டாக்டர். நான் ஹாஸ்பிட்டலுக்கு 20,000 ரூபா பணம் கட்டணும்னு சொல்கிறாங்க. அப்பாட்ட ஏதாவது பணம் இருக்குமா? இல்லைனா உங்களுக்கு இருந்தா கொடுங்க. எங்கிட்ட இல்லைப்பா, அப்பாவிட்டையும் பணம் இல்லைப்பா. உங்ககிட்ட ஏதாவது இருக்குமாப்பா? என்கிட்ட 5,000 தானே இருக்கு. இது பத்தாதப்பா. என் அம்மா ஞாபகமா இருக்கிறது அவங்க தாலி மட்டும்தானா? இதை வச்சு எப்படியாவது பணம் ஏற்பாடு பண்ணி கொடுவாங்க. தம்பி, உம்மா தாலியை வச்சு 30,000 பணம் கொண்டு வந்துருப்பா. ரொம்ப நன்றிண்ணா. இந்த நிலைமையில உம்மா இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்களோ அதை நீ செஞ்சிருக்கப்பா.